நீங்க மேட்ரிமோனியில் பொண்ணு பார்க்குறீங்களா? சீக்கிரமா பொண்ணு கிடைக்கிற மாதிரி புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்குதுங்க. அப்படி வேறு நினைப்பு இருக்குதாக்கு கொஞ்சம் ஏமாந்தீங்க அப்படின்னா போட்டிருக்கிற டவுசர் முத கொண்டு பூராத்தி உருவிட்டு விட்டுருக்காள். ஜாக்கிரதை. இன்னைக்கு ஆன்லைனில் பல மோசடி நடக்குது. அதே மாதிரி தான் மேட்ரிமோனி ஆப்ஸ்லையும் நடக்குது. என்ன நடக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஐனம் போட்டு நீ வர மாதிரி நல்லா வலுன்னு பேசுவாளுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பூராத்தி முடிச்சு போட்டு போயிடுவாளுங்க. அப்படியே அழுங்காமல் பேசுவாளுங்க. உங்கள் பேர் என்ன, ஊர் என்ன, கார் இருக்குதா, பங்களா இருக்குதா, எவ்வளோ சம்பாதிக்கும் எல்லாத்தையும் பூரா கேட்டு போட்டு நான் ஆக்சுவலி வந்துட்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன், நீயும் பண்ணுறீங்களா கேட்பாளுங்க. நீங்கள் ஏமாந்து அடையங்கப்பா ஒரு பொண்ணு முன்னாடி நம்ம கெத்தை விட்டு கூடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் மிஞ்சாது, பூராத்தி உருவி போடுவாளுங்க. அப்புறம் ஆக மொத்தம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் வந்து மேட்ரிமோனி ஆப்ஸில் நடந்துட்டு இருக்குதுங்க. இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மெசேஜ் வந்துருக்குது. அந்த அட்டையை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் யாராவது வந்து மேட்ரிமோனி ஆப்ஸில் எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், வெளியில் தான் யாரும் ஒன்று தரல, கடைசி போய் மேட்ரிமோனி ஆப்லையாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா அப்படியே மொத்த குடும்பம் போய் கடைசியில் பூரா பணத்தை இழந்து போட்டு சூசைட் தான் பண்ணிக்கணும். அப்புறம் ஸோ தயவு செஞ்சு உஷாராக இருங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸை நம்புறதுக்கு உங்களோட ஃப்ரெண்டு யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சோ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நாளாக பார்த்துருப்பீங்க, இவனை கட்டுனா என் லைஃப் நல்லா இருக்கு, இல்லை இந்த பொண்ணை கட்டுனா என் லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோங்க. தெரியாத ஒரு இடத்துல சிக்கிட்டு சீரழியரோட தெரிஞ்ச நண்பனோ நண்பியோ எவ்வளவோ மேலானவங்க. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஐனம் போட்டு நீ வர மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு